யாத்திரை.com யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கம். பாதாள புவனேஸ்வர் குகை மற்றும் மகா அவதார் பாபாஜி குகைகளை தரிசிக்கும் சிறப்பு பயண திட்டம் மொத்தம் 6 நாட்களை கொண்டது. பயண நாள் 1. அதிகாலையில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக டேராடூன் நகரினை சென்றடைகிறோம். அன்றே டேராடூன் விமான நிலையத்தில் இருந்து இனோவா கார் மூலம் 90 கிலோமீட்டர் பயணம் செய்து தேவப்பிரயாகையை வந்தடைகிறோம். தேவப்பிரயாகையில் ராமர் தவம் செய்த இடத்தில் பத்ரிநாத்திலிருந்து வரும் அலகநந்தா நதியும் கங்கோத்திரியிலிருந்து வரும் பாகீரதி நதியும் ஒன்றாக சங்கமித்து கங்கை என்று பெயர் பெறும் நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி பின்பு இங்குள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய 103வது திவ்ய தேசமாகிய ரகுநாத் ஆலயத்தையும் அங்கு ராமபிரான் அமர்ந்த கல் நாற்காலியையும் தரிசனம் செய்து அருகில் இரு பிளவாக பிளவுபட்டுள்ள சிவலிங்கத்தினையும் தரிசனம் செய்து தேவப்பிரயாகையில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு 40 கிலோமீட்டர் பயணம் செய்து ஸ்ரீநகர் எனும் பெருநகரத்தினை வந்தடைகிறோம். ஸ்ரீநகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 2. காலையில் ஸ்ரீநகரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு 10 கிலோமீட்டர் பயணம் செய்து அலகநந்தா நதியின் நடுவில் உள்ள 108 சக்திப்பீடங்களில் ஒன்றான தாராதேவி ஆலயத்தினை தரிசனம் செய்து பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு 20 கிலோமீட்டர் பயணம் செய்து ருத்ரப்பிரயாகையை வந்தடைகிறோம். பத்ரிநாத்திலிருந்து வரும் அலகநந்தாவும் கேதார்நாத்திலிருந்து வரும் மந்தாகினி நதியும் ஒன்று கூடும் ருத்ரப்பிரயாகையை தரிசிக்கிறோம். பின்னர் ருத்ரப்பிரயாகையில் இருந்து புறப்பட்டு கர்ணப்பிரயாகை வழியாக 142 கிலோமீட்டர் பயணம் செய்து பாகேஸ்வர் நகரினை வந்தடைந்து பாகேஸ்வரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 3. காலையில் பாகேஸ்வரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு 90 கிலோமீட்டர் பயணம் செய்து புவனேஸ்வர் கிராமத்தில் உள்ள பாதாள புவனேஸ்வர் குகையை சென்றடைகிறோம். பாதாள புவனேஸ்வர் குகையின் உள்ளே தவழ்ந்து சென்று குகைக்குள் இருக்கும் சிவலிங்கம், சக்தி, பிரம்மா, பாரிஜாத மரம், ஐராவத யானையின் காலடித்தடம், சிவனின் தலைமுடி ஆகியவற்றை தரிசனம் செய்து குகையின் உள்ளே இருந்து வெளியில் வருகிறோம். பின்னர் அருகில் உள்ள சிறு ஆலயங்களை தரிசனம் செய்த பின் கார் மூலம் 90 கிலோமீட்டர் பயணம் செய்து பாகேஸ்வர் நகரினை வந்தடைந்து பாகேஸ்வரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 4. காலையில் பாகேஸ்வரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு 80 கிலோமீட்டர் பயணம் செய்து மகா அவதார் பாபாஜி குகையின் அடிவார பகுதியான குக்குச்சின கிராமத்தினை வந்தடைகிறோம். பின்னர் குக்குச்சின கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் கடினமான பாதைகளில் 1.5 மணி நேரம் நடந்து சென்று கிரியா யோக கலையை உலகுக்கு தந்த மகா அவதார் பாபாஜி அவர்கள் தவம் செய்த இடத்தினையும் அவர் ஒளி உருவமாக நின்று அருள் புரியும் இடத்தினையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு 23 கிலோமீட்டர் பயணம் செய்து துவாரகாட் எனும் சிறிய நகரில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 5. காலையில் துவாரகாட்டில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு 80 கிலோமீட்டர் பயணம் செய்து அன்று மதியம் பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய ஆதி பத்ரிநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். இங்கு குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட 16 சிறு ஆலயங்கள் இங்குள்ளன. இவற்றில் ஆதி பத்ரி விஷால் ஆலயம் மிக முக்கிய ஆலயமாக அமைந்துள்ளது. ஆதி பத்ரி விஷால் ஆலயத்தினை தரிசனம் செய்த பின் இங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீநகர் வரும் வழியில் அலகநந்தாவும் கேதார்நாத்தில் இருந்து வரும் மந்தாகினி நதியும் ஒன்று கூடும் ருத்ரப்பிரயாகையை தரிசனம் செய்கிறோம். அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 6. காலையில் ஸ்ரீநகரில் இருந்து புறப்பட்டு 110 கிலோமீட்டர் பயணம் செய்து ரிஷிகேஷ் நகரினை வந்தடைகிறோம். ரிஷிகேஷ் நகரில் ராமன் பாலம், லட்சுமணன் பாலம் மற்றும் ராமேஸ்வர் ஆலயம் ஆகியவற்றை தரிசனம் செய்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீரை பெற்று ரிஷிகேஷில் இருந்து புறப்பட்டு 30 கிலோமீட்டர் பயணம் செய்து டேராடூன் விமான நிலையத்தினை வந்தடைகிறோம். டேராடூன் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் டெல்லி வழியாக சென்னையை வந்தடைந்து தேவப்பிரயாகை, பாதாள புவனேஸ்வர் குகை மற்றும் மகா அவதார் பாபாஜி குகைகளை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லங்களுக்கு புறப்படுகிறோம்.